ஜனங்கள் காணத்தக்கதாக பரிசுத்தமாய் இருக்கிற ஒரு வாழ்க்கை அல்ல. ಜನರು ಕಾಣುವ ಹಾಗೆ ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಜೀವಿಸುವಂತ ಒಂದು ಜೀವಿತವಲ್ಲ. தேவன் காண்கிற விதத்துல, ದೇವರು ನೋಡುವಂತ, தேவன் விரும்புகிற விதத்துல, ದೇವರು ಬಯಸುವಂತ ವಿಧದಲ್ಲಿ நாம் நடக்க வேண்டும். ನಾವು ನಡೆಯதான் நம்முடைய வாழ்க்கையா இருக்க வேண்டும். ಅದೇ ನಮ್ಮ ಜೀವಿತವಾಗಿರಬೇಕು. ஹalleluya, ஹalleluya. மனிதனுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறதோ, ಮನುಷ್ಯನ ಆಲೋಚನೆಗಳು ಯಾವ ರೀತಿ, செயல்களும் அப்படியே இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ಅವನ ಕ್ರಿಯೆಗಳು ಕೂಡ ಅದೇ ರೀತಿಯಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ. எண்ணங்கள் தீமையாய் நிறைந்திருந்தால், ಯೋಚನೆಗಳು ಕೆಟ್ಟದಿಂದ ತುಂಬಿದ್ದರೆ செயல்கள் கூட தீமையாய் தான் இருக்கும். ಕ್ರಿಯೆಗಳು ಕೂಡ ಅದು ಕೆಟ್ಟದ್ದಾಗಿ. மரம் நல்லதானால் ಮರವು ಒಳ್ಳೆಯದಾಗಿದ್ದರೆ நல்ல கனியை கொடுக்கும். ಒಳ್ಳೆ ಫಲವನ್ನ ಕೊಡುತ್ತದೆ. மரம் அது கெட்டதானால், ಮರವು ಕೆಟ್ಟದ್ದಾಗಿದ್ದರೆ தவறான கெட்டதான ஒரு கனியை தான் கொடுக்கும். ಅದು ಕೆಟ್ಟ ಫಲಗಳನ್ನೇ ಕೊಡುವಂತದ್ದಾಗಿದೆ. எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறீங்க? ನೀವು ಎಂತವರಾಗಿದ್ದೀರಿ? ஹalleluya, ஹalleluya. இந்த சத்தியத்துல நடக்கும்போது ನೀವು ಸತ್ಯದಲ್ಲಿ கனியை கொடுக்க முடியும். ನೀವು ಒಳ್ಳೆಯ ಫಲಗಳನ್ನ ಕೊಡಲು ಸಾಧ್ಯ. சத்தியத்தை விட்டு விலகும் போது, ಸತ್ಯವನ್ನ ಬಿಟ್ಟು ಅಗಲುವಾಗ தீமையான கனியை தான் கொடுக்க வேண்டும். ನೀವು ಕೆಟ್ಟ ಫಲಗಳನ್ನೇ ಕೊಡುತ್ತೀರಿ. அதனால்தான் ಆದ್ರಿಂದ ஆண்டவர் சொல்லுகிறார், ದೇವರು ಹೇಳಿದ್ದಾರೆ, இப்பொழுது ಈಗಲೇ ஒவ்வொரு மரத்திற்கும் ಒಂದೊಂದು கோடாலியானது வைக்கப்பட்டிருக்கிறது. ಕೋಡಾಲಿ ಇಡಲ್ಪಟ್ಟಿದೆ. நல்ல கனி கொடாத ಒಳ್ಳೆ ಫಲವನ್ನ ಕೊಡದಿರುವ மரத்தையும் ಒಂದೊಂದು ಮರವನ್ನ அக்கினியிலே போடுவார்கள் என்பதாக ಕತ್ತರಿಸಿ ಬೆಂಕಿಯಲ್ಲಿ ಹಾಕುವರು ಎಂಬುದಾಗಿ. கண்பானவர்களே, ನನಗೆ ಪ್ರಿಯವಾದವರ சாட்சி உள்ளவர் வாழ்க்கை, ಸಾಕ್ಷಿಯುಳ್ಳ பரிசுத்தம் உள்ளவர் வாழ்க்கை, ಪರಿಶುದ್ಧವಾದ பர்சனல் லைஃப் பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும். ವೈಯಕ್ತಿಕವಾದ ಜೀವಿತ ಅದು ಪರಿಶುದ್ಧವಾಗಿ, அதுதான் தேவன் விரும்புகிறார். ಅದನ್ನೇ ದೇವರ மனிதனோ ಮನುಷ್ಯನು முகத்தை பார்க்கிறார், ಮುಖವನ್ನ ನೋಡುತ್ತಾನೆ. தேவனோ ಆದರೆ ದೇವರ உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்கிறார், ಹೃದಯವನ್ನೇ ನೋಡುತ್ತಾನೆ. இருதயத்தை பார்க்கிறார். ಹೃದಯವನ್ನೇ ನೋಡುತ್ತಾನೆ. ஹalleluya. Hallelujah.